ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம மாடர்ன் இந்தியா பார்க்க போகிறோம். மாடர்ன் இந்தியான்னு வரும்போது நமக்கு வந்து ரெண்டு விஷயம் ஞாபகம் வரும். ஒன்று வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் இன்னும் வந்து டைரக்ட் பிரிட்டிஷ் க்ரௌன். ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம வேரியஸ் ஆக்ட்ஸ் 1773 1947 வரைக்கும் இருக்கிற எல்லா ஆக்ட்ஸுமே வந்து இதில் மேக்ஸிமம் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இதுவே வந்து கம்பெனி ரூல் அண்ட் க்ரௌன் ரூல் ரெண்டு ஃபேஸாக இருக்கும். கம்பெனி ரூல்னால் என்னென்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணது, அண்ட் க்ரௌன் ரூல்னா டேரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் க்ரௌனே வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணது க்ரௌன் ரூல். ஸோ இதில் வந்து நம்ம கம்பெனி ரூல் பார்க்க போகிறோம். இதுவே வந்து நான் ரெண்டு பார்ட்ஸாக பிரிச்சிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஒரு 3 ஆக்ட்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் தென் அப்கமிங் ஆக்ட்ஸ் வந்து இன்னும் செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதில் வந்து நிறையா கொஷின்ஸ் வந்து டிஎன்பிசி குரூப் 1லேயும் சரி யூபிஎஸ்சிலையும் சரி கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். உங்களுக்கு இதிலேருந்து கொஷின்ஸ் வராமல் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி மெயின்ஸுக்குமே வந்து இந்த ஆக்ட்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். சில இடத்துல நீங்கள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸாக வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து ரொம்ப ட்ரையான ஒரு ஏரியா, ரொம்ப வந்து வேகாக இருக்கும். ஆக்ட்ஸ் வந்து நிறையா வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு ட்ரிக்ஸ் என்கிட்ட இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம நிமோனிக் மெமரிஸ், ஒரு கோட் வேர்டை ஏதாவது ஒரு நிமானிக் மாதிரி நம்ம வச்சுட்டு அந்த கோட் வேர்டை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து படிக்கவே அவசியமே இல்லை. அந்த கோட் வேர்டு அந்த ஆக்ட் கேட்டிருக்காங்கன்னா அந்த கோட் வேர்டு ஞாபகம் வரும். அந்த கோட் வேர்டு ஒன்று ஞாபகம் வந்தோடனே உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ அந்த டெக்னிக் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஃபஸ்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து 1600 இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ வரும்போது ஒரு ட்ரேடிங் கம்பெனி தான். ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1857 வரைக்குமே வந்து 1857 வரைக்குமே அது ஒரு ட்ரேடிங் கம்பெனியாக தான் இருந்தது. நடுவில் நிறைய மைனர் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. என்ன ஆச்சுன்னா, ஓவர் த பீரியட்ஸ் 1770s வரைக்குமே பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பயம் என்னென்னா, இது வந்து பேரலல் கவர்மெண்ட்டாக ரன் ஆகிடக்கூடாது, ஒரு தனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட தனி ஒரு சாவரின் ஒரு தனி இதாக வந்து அவங்க வந்து போயிடக்கூடாது, ஒரு நாடாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி பயந்து அப்பப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்கள ரெகுலேட் பண்ணாங்க. ஸோ ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் வந்து வேரியஸ் ஆக்ட்ஸ் அண்ட் சார்ட்டர்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான், ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. எதுக்குன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அஃபேர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு எடுத்த முதல் ஸ்டெப் வந்து இது தான், இந்த ஆக்ட் தான். ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், இதோட கம்பெனியோட பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து ஒரு ட்ரேடிங் கம்பெனி, இதில் என்ன பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்க போகுதுன்னு டவுட் வரும் நிறைய பேருக்கு. ட்ரேடிங் கம்பெனியாக இருந்தாலுமே இவங்க வந்து ஒரு சார்ட்டர், ஒரு குவீன்ஸ் ப்ரொக்ளமேஷன் ஒன்று இருக்கும். அது பிரகாரம் தான் இவங்க வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க கம்பெனிஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், ஸோ அந்த பொலிட்டிக்கல் அவங்க கொடுக்குற ஆர்டர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லா இதுவுமே ஒரு பொலிட்டிக்கல் பாடி வந்து கம்பெனிஸில் வந்து பொலிட்டிக்கல் பாடி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன், சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஃபவுண்டேஷன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே ஃபுல்லாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் வந்து பிரிட்டிஷ் சும்மா ரொம்ப லைட்டாக வித் சம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மூலியமாக அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இனிமேல் தான் வந்து பிரிட்டிஷ் எப்படி அந்த பிரிட்டிஷ் க்ரௌன் வந்து எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணுதுன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ இதில் கீவேர்டு என்னென்னா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் கீவேர்டு. ஓகேவா? ஸோ நான் சொன்ன இல்லையா, இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஹோல் ஸ்டோரி வந்து ஞாபகம் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்டோரி மட்டும் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் படிக்கணும் அவசியமே இல்லை. இந்த வேர்டை கேட்டாலே உங்களுக்கு டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். ஓகே, ஸோ சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டேன். சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனாக என்னது? சென்ட்ரல் பவர், ஒரு இடத்துல பவர் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதுதான் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். சரி, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, கவர்னர் ஆஃப் பெங்காலாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால். ஸோ கவர்னர் ஜென்ரல்னு சொல்லும்போது அதில் ஒரு பவர் இருக்குது, அதில் ஒரு தனி ஒரு கெத்து இருக்குது. ஸோ அதனால் வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால் வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால். ஸோ இதுதான் இதோட ஷார்ட்கட். சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்ட உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது. ஓகேவா? அதே மாதிரி சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டோம், கண்டிப்பாக ஒர்க் லோட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் மேனால் வந்து இவ்வளோ ஒர்க்கையும் சமாளிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக அவனுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 மெம்பர் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல். ஓகே, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டோம். ஸோ ஆல்ரெடி ப்ராவின்சஸ் இருந்தது. அந்த ப்ராவின்சஸ் அப்போ சென்ட்ரல் எங்கே சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற கான்செப்ட் வருது. ஸோ அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பாம்பே அண்ட் மெட்ராஸை வந்து சபார்டினேட் ஆக்கிட்டாங்க கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலுக்கு. ஏன்னா இது ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே,
அதுக்கப்புறம் ஓகே நம்ம ஓவராக பவர் கொடுக்குறோம், ரொம்ப சென்ட்ரல் பவர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதை கண்காணிக்கிறதுக்கு கண்டிப்பாக தனியாக ஒரு பாடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுப்ரீம் கோர்ட் வந்து 1774 ஃபார்ம் பண்ணாங்க. அது ஃபார்ம் பண்ணும்போது என்னாச்சுன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் 3 ஜட்ஜஸ், 3 ஜட்ஜஸ் அண்ட் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் தான் இருந்தாங்க ஃபார்ம் பண்ணும்போது. ஓகே நம்ம இப்போ சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும், இனிமேல் வந்து திருட்டு வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சர்வெண்ட்ஸ் வந்து ப்ராஹிபிட் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா நீங்கள் ப்ரைவேட் ட்ரேட் பண்ணக்கூடாது, அண்ட் வந்து எந்த மர்ச்சன்ட் இல்லை இந்தியன்ஸ் கிட்ட வேறு யார்கிட்டையுமே வந்து ப்ரைப் வாங்கக்கூடாது, அதே மாதிரி யாராவது கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணாங்க. எதுக்கு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னா அங்கே கம்பெனியில் இருக்கிற சிவில், மிலிட்ரி அண்ட் ரெவென்யூ அஃபேர்ஸ் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு சொல்லணும். நான் சொன்னேன் இல்லையா, இவங்க பிரிட்டிஷ் க்ரௌன் வந்து இனிமேல் இவங்களை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐ வாஷ் தான். அது வந்து ஒரு டம்மியாக தான் வச்சுருந்தாங்க, எதுக்கு வச்சுருந்தாங்கன்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு தான் இருந்தது சுப்ரீம் கோர்ட். ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781 வந்தது. ஓகேவா. ஸோ இதில் நிறைய ஃப்ளாஸ் இருந்தது. இந்த இதில் அந்த ஃப்ளாஸ் எல்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. அது வந்து 1781 கொண்டு வந்தாங்க. இதோட கீவேர்டு என்னென்னா எஸ்எஸ்சி, செட்டில்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய ஃப்ளாஸை ரெக்டிஃபை பண்ணாங்க. ஸோ அதனால தான் அது ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை வந்து டிஃபைன் ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிட்டோம். சரி இப்போ சுப்ரீம் கோர்ட்னா என்ன, அது பவர் என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ஆக்ட். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கவர்னர் ஜென்ரல் அண்ட் அவனோட கவுன்சில், கவர்னர் ஜென்ரல் அண்ட் ஹிஸ் கவுன்சில் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன், சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் அது மேலே இம்போஸ் ஆகாது. அப்படின்னா என்ன, சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு கவர்னர் ஜென்ரல் அவரோட அஃபிஷியல் ஒர்க்கு ஏதாவது பண்ணுறாரு அப்படின்னா அது சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்கக்கூடாது. அது வந்து கவர்னர் ஜென்ரலுக்கும் பொருந்தும் அண்ட் ஹிஸ் கவுன்சில் ஆல்சோ கெட் இம்போஸ்ட். ஸோ அஃபிஷியல் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் பர்சனலாக அவங்க எதாவது பண்ணுறாங்க அது கவர் ஆகுமா அப்படின்னா அது வந்து கவர் ஆகும். பட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பர்சனலாக பண்ணாலுமே அது அஃபிஷியல்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இட் டசன்ட் மேட்டர் அது பர்சனலாக அஃபிஷியலானு. ஓகே. ஸோ அதுதான் கிட்டத்தட்ட ஒரு டம்மியாக தான் இருந்தது. அண்ட் அதே மாதிரி சர்வெண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி இருக்காங்களே அவங்களுக்குமே வந்து சுப்ரீம் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இம்போஸ் ஆகாது. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாது. அண்ட் ரெவென்யூ மேட்டர்ஸ் ஆஃப் கம்பெனியும் வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம் பண்ணி என்ன தான் யூஸ், எதுக்கு தான் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கேல்கட்டாவில் இருக்கிற இன்ஹாபிட்டன்ஸ், கேல்கட்டாவில் இருக்கிற அங்கே வசிக்கிற ஆளுங்களுக்கு தான் வந்து சுப்ரீம் கோர்ட். அவங்களுக்கு ஏதாவது ட்ரையல்னால் சுப்ரீம் கோர்ட் மூலியமாக தான் போகும். ஸோ மேக்ஸிமம் எங்கள் பாப்புலேஷன் ஹிந்து அண்ட் முஸ்லீம் தான் இருந்தாங்க. ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டராக தான் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹிந்து லா அண்ட் முஹம்மதன் லா. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா யூரோப்பியன் லாயர்ஸ் அங்கே இருந்தாங்க. அண்ட் யூரோப்பியன் லாயர்ஸை அசிஸ்ட் பண்ணது யாருன்னா ஹிந்து லா சில பேர் படிச்சிருப்பாங்க, தர்மசாஸ்திராஸ் படிச்சிருப்பாங்க. அவங்க வந்து லிட்ரல் லாயர்ஸ் கிடையாது, பட் அவங்க வந்து கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹிந்து லா பிரகாரம் வந்து இந்த இதுக்கு இதுதான் தண்டனை, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி காசின்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க வந்து ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ். அவங்க வந்து முஹம்மதன் லாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க யூரோப்பியன் லாயர்ஸ்க்கு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகே. அண்ட் ப்ரொவின்ஷியல் கோர்ட்ஸும் இருந்தது. இந்த ப்ரொவின்ஷியல் கோர்ட்டில் வந்து அப்பீல் ஏதாவது வருது அப்படின்னா டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடாது, கவர்னர் ஜெனரலுக்கு தான் வரணும். ஸோ அகெயின் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ் தான். அது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ் தான். ஒரே கவர்னர் ஜெனரல் ஒரு ஆள் கிட்ட தான் எல்லா பவர்ஸுமே இருக்குது அங்கிற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி வந்து கவர்னர் ஜெனரல் கவுன்சில் தான் வந்து கவுன்சில்ஸ், வேறு ஏதாவது கவுன்சில் இருக்குது அண்ட் ப்ரொவின்ஷியல் கோர்ட்ஸ் இருக்குதுன்னா அதுக்கு எல்லாமே ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் ஜெனரல் கவுன்சில் தான். ஓகே. ஸோ நீங்கள் இந்த எஸ்எஸ்சிங்கிற கீவேர்டை வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி இதை உங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொஸ்டினில் இது கேட்குறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கீவேர்ட் ஞாபகம் வரும் அண்ட் அதில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஓகே. அண்ட் தென் கம்ஸ் தி பிஸ்ட் இண்டியா ஆக்ட் ஆஃப் 1784. இது கீவேர்டு என்னென்னா பிட் தான் வந்து கீவேர்ட். பிட்னா என்னென்னா ஒரு கூலி. ஓகேவா. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் வந்து கமர்ஷியல் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கம்பெனி வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி 1773 அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. பட் இதில் வந்து டிஸ்டிங்விஷே பண்ணிட்டாங்க, தனியாக பிரிச்சே கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு குழி இருக்குது, குழிக்கு இந்த பக்கம் வந்து கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் குழிக்கு அந்த பக்கம் வந்து பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், கமர்ஷியல் அஃபேர்ஸ். ஸோ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாருன்னா அவங்க வந்து கமர்ஷியல் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ். ஸோ போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிற பாடி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஓகே. அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்க சிவில் அண்ட் மிலிட்ரி அண்ட் ரெவென்யூ, இது பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ்னால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா டச், போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்ச் நிறையா கண்ட்ரீஸோட காலனி இந்தியாவாக இருந்தது. ஸோ அங்கங்கே வந்து அவங்க லேண்ட் வச்சுருந்தாங்க, அங்கே டெரிட்டரிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ பிரிட்டிஷோட டெரிட்டரிஸ் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் பொசிஷன். பிரிட்டிஷ் டெரிட்டரிஸ்னால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட டெரிட்டரிஸ். ஸோ அது வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுச்சு ஃபுல்லாக.
ஓகேவா? இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் பொசிஷன்ஸுங்கிற வார்த்தை வந்து இந்த ஆக்ட் மூலியமா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட டெரிட்டரிஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பிரிட்டிஷ் பொசிஷன்ஸுங்கிற வார்த்தை தான் இப்போ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி பிரிட்டிஷ் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்ததுன்னா, ஸோ இந்த டைமில் பார்த்தோன்னா மேஜர் கண்ட்ரோல் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பிரிட்டிஷ் கையில் இருந்தது இப்போ. ஓகே. ஸோ இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம அடுத்த ஃபர்தர் ஆக்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை ஒரு ஸ்டோரி மாதிரி அப்படியே பாருங்கள். இதை நான் சொல்கிறத அப்படியே கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் திருப்பி வந்து ஒரு தடவை நீங்களாகவே செல்ஃபாகவே ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃபர்தராக பார்ப்போம். தேங்க்யூ.